வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற இலைகளை போட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க வச்சாலே போதும், பணவரவு பட்டைய கிளப்புன்னே சொல்லலாம். பணவரவுல அதிரடியான மாற்றத்தையும் உடனடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் ஒரே ஒரு பழத்தை மட்டும் பூஜை அறையில வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவையும் இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாடை நீங்க செஞ்சா கூட நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து பஞ்சமி திதி இருக்கு. மகாலட்சுமி தாயாரோட அம்சமான நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை நாளே பணவசிய தாந்திரிகங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு இருக்கு. இது கூட சேர்த்து பஞ்சமி திதி வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல இன்னும் 2 ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி நமக்கு 23. இந்த 23ல இருக்கக்கூடிய 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5ங்கிற நம்பர் வரும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் பஞ்சமி திதி. அது மட்டும் இல்லாம சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம் நம்ம வாராகி அம்மா. நம்ம வாராகி அம்மாவுக்கும் இந்த 5ங்கிற நம்பர் உகந்தது. அந்த வகையில வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதி அன்னைக்கு 5ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 786ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்பெல்லாம் இந்த 786ங்கிற சேர்க்கை அடிக்கடி நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமா இந்த 8வது மாசமும் 8வது வருஷமும் இருக்கு. அடுத்த வருஷமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 786ங்கிற சேர்க்கை அடிக்கடி நமக்கு வராது. சரி, இந்த 786ங்கிற சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆவணி மாசம் 7ஆம் தேதி, அடுத்ததா 8வது மாசம் 8வது வருஷம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அந்த வகையில 786ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இறை சக்திய நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 786. இந்த 786ங்கிற நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இன்னைக்கும் இந்த 786ங்கிற சேர்க்கையை வச்சு 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த 786ங்கிற நம்பரை இன்னைக்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், அதாவது பணத்தை தவிர மற்ற வேண்டுதல்களுக்கு இந்த 786ங்கிற நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இதே வீடியோல சொல்ல போறேன். முதல்ல மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க, அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, இந்த மாதிரியான மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த 786ங்கிற நம்பரை பயன்படுத்தி செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க.
இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. இப்போ எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலைய இப்ப உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த பேப்பர்ல நீங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம்னு சொல்லி எழுதுங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா நன்றி 786 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல தேங்க்யூ 786 அப்படி கூட நீங்க எழுதலாம். இத எத்தனை முறை எழுதணும்னு பாத்தீங்கன்னா 21 டைம்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே பேப்பர்ல 1ல இருந்து 21 வரைக்கும், அதாவது 1ல இருந்து 21 வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு 21 முறை இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. மறக்காம நன்றி 786ங்கிறத எழுதுங்க. இப்படி எழுதும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. ஒண்ணு நீங்க பீரோல உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் வைக்கலாம், கிச்சன் கபோர்ட்ல கூட நீங்க வைக்கலாம். இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும். இப்போ உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் இல்லைன்னா பீங்கான் கிண்ணம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன எதுவுமே இல்லைன்னா பிளாஸ்டிக்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எவர் சில்வரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும். டேப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி மழை தண்ணீர் பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகள். இந்த புதினா இலைகளோட வாசத்துக்கு மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்க. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் கடனும் நமக்கு இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற பொருள்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், ஜவ்வாது, அத்தர், அப்படி இல்லைன்னா பெர்ஃபியூம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததா வாசனை நிறைந்த பூக்கள், அதாவது ரோஜா பூ, மல்லிகை பூ, இந்த மாதிரி வாசனை நிறைந்த பூக்கள். இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆனா கட்டாயமா நமக்கு புதினா இலைகள் தேவைப்படும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யுங்க. இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் அப்படி இல்லைன்னா பவுல்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதுல புதினா இலைகளை போட்டுக்கோங்க. நீங்க புதினா இலைகளை வெறும் இலைகளாவும் போடலாம், அப்படியே காம்போடையும் போடலாம். எப்படி போடுறதா இருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. சரி, இப்ப இந்த புதினா இலைகள் போட்டதுக்கு அப்புறமா முன்னாடி நான் சொன்ன பொருட்கள், அதாவது ஜவ்வாது, பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், வாசனை நிறைந்த பூக்கள், பெர்ஃபியூம், அத்தர், இதுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அத அந்த தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டு இப்போ பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வலது கை ஆள்காட்டி விரலால 786ங்கிற நம்பரை அந்த தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பவுல உங்க வீட்டுல ஹால்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய இடத்துல, குழந்தைங்க தட்டி விடாத இடத்துல நீங்க வச்சிருங்க. இதுல இருந்து வரக்கூடிய வாசம் உங்க வீடு ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கும். இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நாள்ல அதுல போட்டிருக்கக்கூடிய பொருள், முக்கியமா அந்த புதினா இலை கொஞ்சம் நமக்கு அழுகி போக ஆரம்பிக்கும். அப்போ
இந்த தண்ணீரை எடுத்து அதுல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க கால்படாத இடத்துலயோ அப்படி இல்லைன்னா செடிக்கு மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்லையோ நீங்க போட்டுருங்க. அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. மறக்காம ஒவ்வொரு மூலைகள்லயும் நீங்க தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி உங்க நிலைவாசல்ல தெளிச்சு விடுறதுக்கும் மறக்காதீங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.